போன வாரத்தில் ஆபிரகாமுடைய தசமபாகத்தை குறித்து பார்த்தோம். இந்த பதிவில் யாக்கோபினுடைய தசமபாகத்தை குறித்து பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பாக மோசேயினிடத்தில் ஆண்டவர் சட்டத்திட்டங்களை தருவதற்கு முன்பாக தசமபாகம் கொடுத்ததாக வேதாகமத்தில் 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆபிரகாம், அடுத்தது யாக்கோபு. ஆபிரகாம் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கல, மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான். இந்த தசமபாகம் என்பது ஒருவரை கனப்படுத்துவதற்கு அந்த காலங்களில் இருந்த ஒரு பழக்கம் என்பதை நம்ம பார்த்துருந்தோம். இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தகப்பனையும் ஏமாத்திட்டு உயிருக்கு பயந்து ஓடி வருகிற ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல வந்து படுக்கிறாரு. படுக்கும்போது ஒரு கல்லை வச்சு படுக்கிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் ஆண்டவர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்லாம் சொல்லிடுறாரு. நான் உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை நீங்கள் வாசிக்கணும்னா ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போ அவர் திரும்பி உன்னை கொண்டு வருவேன்னு சொன்ன பிறகு காலையில் எழும்பி யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை பாதுகாத்து மறுபடியும் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தசமபாகம் தருவேன்னு சொல்கிறான். இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்னா, முதலாவது, ஆண்டவர் யாக்கோபின் இடத்துல தசமபாகம் கேட்கல. நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னா நீ எனக்கு தசமபாகம் கொடுன்னு கேட்கல. ஏற்கனவே யாக்கோபு மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றவனாக இருந்தான். அவனுடைய சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகம் இவனுக்கு வந்துருச்சு. அப்பாவுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் கிளம்பும் பொழுது அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு உண்டாகும்னு வேற சொல்லி அனுப்புகிறாரு. இதெல்லாம் போதுமானதாகவும் மிகுந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் இவனுக்கு தந்திருக்கணும். ஆனால் அப்படி தரல. அவனுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இவனுடைய இந்த தசமபாகம் டீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தசமபாகம் டீலுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்லிடுறார். நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை பாதுகாப்பேன், அவனை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் இவன் தசமபாகம் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்லலை, அதுக்கு முன்னாலே அவர் சொல்லிடுறார். இப்படி ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு தான் போட்டிருக்குது. இப்படி ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் டீல் பேசல, அவன் விசுவாசித்தான். இங்கே யாக்கோபு ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்காதனால தான் டீல் பேசுகிறான். ஏன்னா இவனுடைய எத்தன் மனநிலை, இவன் ஏமாற்றுக்காரன், இவனுடைய மனநிலையே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இவன் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு எண்ணம் எப்படி இருக்கும், நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் அண்ணங்கிட்ட கூட அவன் டீல் பேசுகிறான். உனக்கு நான் இந்த கூழை தரணும்னா நீ எனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை தரணும், நான் உனக்கு ஒன்று தரணும்னா நீ எனக்கு ஒன்று தரணும்னு எப்படி சகோதரன் இடத்துல டீல் பேசினானோ அதே போல் ஆண்டவர்கிட்ட டீல் பேசுகிறான். நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் தந்து என்னை பாதுகாத்து என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தசமபாகம் தருவேன். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அல்ல. இப்போ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, யாக்கோபினிடத்திலிருந்து ஆண்டவர் தசமபாகத்தை எதிர்பார்க்கவில்லை. இது யாக்கோபினுடைய அவ்விசுவாசத்தினாலே உண்டான ஒரு பேரம் பேசுதல். நீங்க இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படிங்கிறதே விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லை. ஆண்டவருக்கு தசமபாகங்கள் அல்ல, விசுவாசமே தேவைப்படுது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே தான் பவுல் சொல்லுகிறார். ரெண்டாவது, எப்படி இந்த தசமபாகத்தை அவன் தந்திருப்பான் அப்படின்றது நமக்கு விளங்கலை. எல்லாத்துலேயும் 10ல் 1 எடுத்து பலிபீடத்தில் வச்சு எரிச்சிருப்பானா, அல்லது யாராவது ஆசாரியர்கள் இருந்திருந்தா அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பானா? ஏன்னா அந்த நாட்களில் இன்னும் ஆசாரிய முறைமையோ ஆசிரிப்பு கூடாரமோ ஏற்படுத்தப்படலை. அப்போ அவன் யார்கிட்ட கொடுத்துருப்பான் இந்த தசமபாகத்தை கொண்டு போயின்றது தெரியலை. மூன்றாவது, இவனுடைய தசமபாகத்தினுடைய அந்த தீர்மானம் தேவனிடத்திலிருந்து எந்த புகழ்ச்சியையும் எந்த சூப்பர் அப்படிங்கிற வார்த்தையும், நன்றாக சொன்னாய், அருமையாக சொன்னாய், நீ தசமபாகம் தருவதை நான் பாராட்டுகிறேன், உன்னை கனப்படுத்துகிறேன், இது மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. நாலாவது, மிக முக்கியமானது, அவன் சொன்னது போல தசமபாகம் தந்ததாக எங்கேயுமே சொல்லலை. நான் கூட பார்த்தேன், அவன் திரும்பி வந்தால் தானே தரேன்னு சொல்லியிருந்தான். அதனால் அந்த நதி பக்கத்தில் 2 குடும்பத்தையும் அனுப்பி விட்டுட்டு இரவெல்லாம் தேவனோட அவன் போராடுகிற வேளையில், இந்தாங்க நான் சொன்ன மாதிரி தசமபாகத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு தருவான் போல் இருக்குன்னு பார்த்தா அவன் தரவும் இல்லை. இவர் நீ இப்படி சொல்லிட்டு போனியே
அப்படின்னு கேட்கவும் இல்லை. நீ தசமபாகம் தராததுனால உன் சகோதரன் உன்னோட வந்து சேர்றதோ அல்லது உன் குடும்பம் பாதுகாக்கப்படுறதோ என் கையில் இல்லை அப்படிலாம் சொல்லாமல் அவனை ஆசீர்வதித்து அவன் பேரை இஸ்ரவேல்னு மாற்றி அவன் சகோதரன் அவனை பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சு அழும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் தேவன். அவன் தசமபாகம் தர்றேன்னு சொல்லி தராமல் போனதை கூட தேவன் அந்த இடத்துல கண்டுகொள்ளவில்லை என்பதை தான் யாக்கோபினுடைய தசமபாகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள்.